வணக்கம். சௌத்ரி தேவர் பேசுகிறேன். அதாவது இன்னைக்கு காலையில் நேற்று தான் கிருஷ்ணசாமி பையன் ஷியாம் எல்லா தலைவர்களும் கண்டிச்சிருக்கோம். அதாவது ஒரு குறிப்பிட்ட சாதியை சொல்லக்கூடாதுன்னு. அதாவது அங்கே அது வெறும் அம்பு தான், வில்லு இதுதான். டாக்டர் கிருஷ்ணசாமி அதோட காலையில் ஒரு பதிவை பார்த்தீங்கன்னா, சமூக நீதி பெயர் மாற்றத்திற்கு எதிராக உசிலம்பட்டியில் காலித்தனமா, உசிலம்பட்டியில் காலித்தனமா, அது எங்கள் உரிமைக்கு நாங்கள் போராடுறது கிருஷ்ணசாமிக்கு காலித்தனமா, விடுதி பெயர் பலகைகள் உடைத்திருந்து கயவர்கள் மீது கடும் நடவடிக்கை. சமூக நீதி எழுதான் உடைச்செறியாமல் என்ன பண்ணுவோம், உடைச்சி அதை ஒட்டுனா கிழிச்சு இதையெல்லாம் நாங்கள் பண்ணத்தான் செய்வோம். ரைட்டு. அதுக்கடுத்து மாணவ விடுதிகளின் பெயர் மற்றும் சாதி ஒழிப்பில் அறிவு சார்ந்த செய்யலாம். மாணவ விடுதிகளின் பெயர் மற்றும் சாதி ஒழிப்பில் ஒரு அறிவு சார்ந்த செய்யலாம் அரசு. அப்புறம் எதுக்கு கிருஷ்ணசாமி தனி தொகுதியில் நிற்கணும்? சாதியை ஒழிச்சிட்டு பொது தொகுதிக்கு வர வேண்டியதானே கிருஷ்ணசாமி? பொது தொகுதியில் நின்றுட்டு நீ சாதி ஒழிப்பை பற்றி பேசணும். தனி தொகுதியில் நின்று தனி தொகுதியில் ஜெயிச்சு தனி தொகுதியில் கோட்டால எம்எல்ஏ வரணும்னு நினைக்கிறதுக்கு சாதி ஒழிப்பை பற்றி பேச கிருஷ்ணசாமிக்கு என்ன அருகதை இருக்கு? அது உசிலம்பட்டியை பற்றி பேச அப்படியே கரெக்டாக எல்லாமே போட்டுகிட்டே வந்திருக்காரு. காட்டு முன்னாடிகள், அது இது போக்கிரி கும்பல், அச்சுறுத்தல், அறிவால் கலாச்சாரம், எல்லாமே நன்றி நன்றி நன்றின்னு தான் சொல்லணும் கிருஷ்ணசாமிக்கு. ஏன்னா அரசுக்கு நாங்கள் பழைய மாதிரி எப்படி இருப்போம், எங்கள் போராட்டங்கள் எப்படி இருக்கும்னு சொல்லி அரசுக்கு நாங்கள் ஞாபகப்படுத்தணும்னு நினைச்சோம். இப்போ இன்னைக்கு இந்த பதிவு நான் சிஎம்க்கு டேக் பண்ணி விட்டுருக்கேன். எங்களோட ஒட்டுமொத்த குணாதிசயமும் நாங்கள் இப்படித்தான், எங்களை தொட்டால் எங்கள் அடையாளத்தை அழிக்க நினைச்சா நாங்கள் என்னென்ன பண்ணுவோமோ அதை கிருஷ்ணசாமி கிளீனாக கொடுத்துருக்காரு. ஏன்னா கிருஷ்ணசாமிக்கு ஒரு ஒரு பிடிச்ச வார்த்தையில் சொல்லணும்னா, இந்த பகுதி சண்டியர்கள் என்னென்ன பண்ணுவாங்கன்னு சொல்லியிருக்காப்புல. இது ஏன் பண்ணுறோம்? எங்கள் கலாச்சாரத்தை, எங்கள் அடையாளத்தை, எங்கள் சாதியின் பெயர்களில் இருக்க விடுதிகளின் பெயரை எங்கள் சாதியின் கல்லர்கள்ன்ற பேரை மாற்ற முயற்சித்தால் இந்த மாதிரி நடந்துக்குவோம். உண்மைதான். இந்த மாதிரி போராட்டங்கள் வெடிக்கும், இந்த மாதிரி நாங்கள் பழைய நிலைக்கு நாங்கள் செல்வோம், எல்லாமே கரெக்டு தான். அதனால கிருஷ்ணசாமி பதிவு அரசு கவனத்தில் எடுத்துட்டு இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வரக்கூடாதுன்றத கருத்தில் கொண்டு கல்லர்கள்ன்ற பள்ளியை பேர் மாற்றத்துக்கு போகவே கூடாதுன்றத நான் கோரிக்கையாக வச்சுக்கிறேன். அதுக்கு தான் கிருஷ்ணசாமி பதிவை நான் சிஎம்கே டேக் பண்ணியிருக்கேன். அதனால இந்த பதிவுகளின் சாராம்சப்படி அவங்க கோவப்பட்டா என்ன செய்வாங்க, அந்த பகுதி உசிலம்பட்டி பகுதியில் கோவப்பட்டா என்ன நடக்கும் நல்லா கிருஷ்ணசாமிக்கு தெரிஞ்சிருக்கு. அதனால இது நடக்கும். இதை விட போராட்டங்கள் கடுமையாக வெடிக்கும். அதுக்கு சொன்ன மாதிரி காட்டு பிராண்டித்தனமாக கூட இருக்கும். ஏன்னா காட்டு பிராண்டி கூட்டம் தான் சொல்லி தேவர்மனில் ஒரு டைலாக்கே அதெல்லாம் எதிர்த்து தான் கிருஷ்ணசாமி. அதனால எங்கள் அடையாளங்கள்லையோ எங்கள் சாதியின் கோட்பாடு, ஏன்னா எங்களை மட்டும்தான் சாதிக்கு எதிர்த்து வர்றீங்க, எங்கள் இதில் மட்டும்தான் சாதிக்கு எதிர்ப்பு, சாதியோட அழிப்பு, சாதி ஒழிப்பு எல்லாமே தேவமாருக்கு மட்டும்தான். அதை நாங்கள் ஏற்றுக்க முடியாது. எங்களுக்குன்னு ஒரு ஸ்டைல் இருக்கு, அந்த ஸ்டைலில் எங்கள் எதிர்ப்புகளை நாங்கள் தெரிவிப்போம். அதனால இப்போ ஷியாம் அந்த தம்பி பாவம் தால் பையன், அவன் பாவம் அம்பு தான், எல்லாம் எழுதி கொடுத்தா வாசிட்டு போவான் போல இருக்கு. டோட்டல் விஷச்செடியே கிருஷ்ணசாமி தான். கிருஷ்ணசாமி இருக்க வரைக்கும் இந்த சாதிய விஷமங்கள் நிகழ்ந்து கொண்டே இருக்கும். ஆனால் சாதியின் போர்வையில் ஒளிந்து கொண்டு, சாதி கட்சி நடத்தி கொண்டு, சாதியில் இருந்து கொண்டு பிற சாதியை பேச அருகதையே கிடையாது. உங்க அப்பனுக்கும் மகனுக்கும் நான் எடுத்து சொல்லிக்கிறேன். ஆனால் இருந்தாலும் இன்றைய பதிவை நான் ரசிக்கிறேன். இன்றைய பதிவில் எங்களுடைய குணாதிசயங்களை போட்டதுக்கு நன்றி. என்னன்னா இந்த மாதிரி போராட்டங்கள் வெடிக்கும்ன்றக்காண்டி தான் இந்த குணாதிசயங்களை நான் ஏற்றுக்கிறேன். அடுத்தடுத்து இந்த போராட்டங்கள் கண்டிப்பாக வெடிக்கும். கல்லறை விடுதிகளில் கை வைக்கிறத அரசு கண்டிப்பாக கைவிட வேண்டும். அதற்கு உதாரணமாக என்ன நடக்கும்ன்ற கிருஷ்ணசாமி பதிவை எடுத்து நீங்கள் அந்த பதிவை தெரிந்து கொண்டு இந்த முயற்சிகளை, கல்லர் பள்ளியை பெயர் மாற்ற முயற்சிகளை கைவிட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.